வணக்கம் மச்சி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு நம்ம வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ஒரு சில கமெண்ட்ஸை ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டு இருக்காங்க. யூடியூப்பில் இருக்கக்கூடிய ஒரு மித்து, ஒரு நம்பிக்கைன்னு கூட இந்த விஷயத்த சொல்லலாம். அதாவது நிறையா வீடியோஸ் யூடியூப்பில் நம்ம அப்லோட் பண்ணோன்னா நிறையா வியூஸ் நமக்கு கிடைக்கும். இந்த டவுட் வந்து காமனாக இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சிம்பிளாக சொல்ல போகிறேன். வீடியோ ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனலை பற்றி பார்த்துருவோம். சேனலோட பேர் நவீன்ஸ் கிச்சன். ஸோ இவர் சேனலில் முழுக்க குக்கிங் ரெசிபிஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன் ரெசிபிஸாக இருக்கட்டும், ப்ளஸ் ஷார்ட்ஸ் வீடியோஸும் இவங்க சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் சேனல் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் விசிட் பண்ணி பாருங்க மச்சீஸ். அவருடைய கண்டென்ட் ஐடியாஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட முழு சப்போர்ட்டையும் கொடுங்க. புதுசாக வர யூடியூபர்ஸ்க்கு உங்களோட ஆதரவு தேவை. ஸோ அதை கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்னொரு முக்கியமான மேட்ரு, உங்களோட சேனல் நம்ம சேனல் நீங்கள் பணம் கட்டி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9791553680 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். என்ன ப்ரோ பணம்லாம் வாங்குறீங்க, ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ண மாட்டீங்களான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு ஒரு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனலில் இலவசமாகவும் ப்ரொமோட் பண்ணி விட்றலாம். இப்போ நம்ம மேட்ருக்கு போகும். யூடியூப்பில் அதிகமாக வீடியோஸ் போட்டால் நமக்கு அதிகமாக வியூஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ரெண்டு பதில் நான் சொல்லுவேன். ஆமான்னு சொல்லுவேன், இல்லைன்னு சொல்லுவேன். அது ஏன் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போ நீங்கள் யூடியூப்பில் அதிகமாக வீடியோஸ் போடுறது அப்படிங்கிறது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு 50 வீடியோ அடிச்சு நவுத்தி அப்லோட் பண்ணிவிட்டு ஒரு மாதம் 2 மாதம் வந்து கேப் விட்டுருவாங்க. அது வந்து கன்சிஸ்டன்சியில் சேராது. ஸோ கன்சிஸ்டன்சிங்கிறது நான் திரும்பவும் சொல்கிறேன், அதிகமாக வீடியோஸ் போடுறது கிடையாது. அதிகமாக நீங்கள் வீடியோஸ் போடணும், அதை தொடர்ச்சியாக பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாளைக்கு நீங்கள் 50 வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதை விட்டுட்டு ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ, இல்லை வாரத்துக்கு 2 வீடியோ, இல்லை வாரத்துக்கு 3 வீடியோ, 4 வீடியோன்னு சொல்லி நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது யூடியூப் அப்படிங்கிறது வந்து முழுக்க ஒரு ப்ரோக்ராம்டு அல்காரிதமை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சேனலில் நீங்கள் கன்சிஸ்டன்சிங்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய வீடியோஸை அதிகப்படியான மக்களுடைய ஹோம் பேஜில் யூடியூப் கொண்டு போய் சேர்க்கும். ஸோ அதிகமாக வீடியோஸ் போடுறது அப்படிங்கிறது இங்கே கன்சிஸ்டன்சியாக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போது இந்த விஷயத்தை நம்ம பார்ப்போம். அதாவது அதிகமாக கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ச்சி நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது வியூஸ் அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. இம்ப்ரெஷன்ஸ் தான் வந்துட்டு அதிகமாகும். அதாவது நம்ம யூடியூப்பில் தொடர்ச்சியாக வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது யூடியூப் என்ன பண்ணணும்னா நம்மளுடைய வீடியோஸை நிறைய பேர்த்தோட ஹோம் பேஜில் டிஸ்பிளே பண்ணும். ஸோ அந்த டிஸ்பிளே பண்ணுற அந்த கவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் இம்ப்ரெஷன்ஸ் கிளிக் த்ரூ ரேட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த டேட்டா வந்துட்டு நீங்கள் ஒய்டி ஸ்டுடியோ அப்ளிகேஷன்லேயே போயிட்டு பார்க்கலாம். உங்களோட ஒய்டி ஸ்டுடியோ அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. எடுத்த உடனே அனலிட்டிக்ஸ் அப்படின்னு போட்டு கீழே வியூ மோர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன்ஸ்னு ஒரு டேப் இருக்கும். ஸோ எவ்வளோ பேர்த்தோட ஹோம் பேஜில் உங்களோட வீடியோஸ் டிஸ்பிளே ஆகுது அப்படிங்கிற அந்த கவுண்டிங் வந்துட்டு அங்கே கொடுத்துருப்பாங்க. அந்த கவுண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸை யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது அதிகரிக்கும். நீங்கள் வீடியோஸை வந்து குறைச்சினீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு டிக்ரீஸை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இம்ப்ரெஷன்ஸ் தான் வந்துட்டு அதிகரிக்கும் எப்போனா அதிகமாக நீங்கள் யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது. ஓகே, அப்போ வியூஸ் இன்க்ரீஸ் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஆகும். எப்போன்னு கேட்டிங்கன்னா இப்போ இம்ப்ரெஷன்ஸ்னால் என்ன, 100 பேர்த்தோட ஹோம் பேஜில் உங்களோட வீடியோஸை யூடியூப் கொண்டு போய் டிஸ்பிளே பண்ணும், காமிக்கும், அவ்வளோதான். அந்த வீடியோவை யாராவது பிடிச்சி போய் கிளிக் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அந்த ஒரு வியூ அப்படிங்கிறது கவுண்ட் ஆகும். அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் வீடியோக்கு தம்ப்நெயிலை பெஸ்ட்டாக கொடுக்கணும், டைட்டிலை பெஸ்ட்டாக கொடுக்கணும். ஏன்னா இது ரெண்டு தான் வந்து எல்லா வியூவருக்கும் எடுத்த உடனே கண்ணில் மாட்டோம். ஸோ அந்த தம்ப்நெயில், டைட்டில் இது ரெண்டும் அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணுச்சுன்னா யாரோட ஹோம் பேஜில் யூடியூப் போய் உங்களோட வீடியோ டிஸ்பிளே பண்ணுதோ அந்த நபர் கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி கிளிக் பண்ணி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வியூஸ் அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஸோ நீங்கள் தொடர்ச்சியாக கன்சிஸ்டண்ட்டாக யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது இம்ப்ரெஷன்ஸ் அதிகமாகும். கரெக்டான டைட்டில் தம்ப்நெயிலை பக்காவாக நீங்கள் கொடுக்கும்போது வியூஸும் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அதிகரிக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு நிறைய கேள்விக்கான பதில் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இம்ப்ரெஷன்ஸ்னால் என்னன்னு தெரியாதவங்க இந்த வீடியோவில் அதை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இம்ப்ரெஷன்ஸ் அதிகமானால் ஏன் வியூஸ் அதிகமாக மாட்டேங்குதுங்கிறத பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ வியூஸை அதிகரிக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஓவராலாக இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கிடச்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அந்த டிஸ்லைக் பட்டன் தான் தட்டி விட்டுருங்க. ஸோ எதாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான். அண்ட் உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் யோசிக்காமல் கமெண்ட் பண்ணி விடுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோ வந்து நான் சந்திக்கிறேன் மச்சி. சண்டே தென்ஸ் பை ஃப்ரம் பாபா. பை.